வணக்கம். இது அக்ஷரம் அக்ஷயம். இன்றைக்கி நம்ம லெசன் பார்க்கல. நான் என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப்பை நான் க்ளீன் பண்ணேன். அப்படியே கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷனையும் நான் வீடியோவாக பண்ணுறேன். இதுதான் என்னுடைய கிச்சன். இது பா வடிவம் உடையது. பாருங்கள், பா வடிவத்தில் தமிழில் இருக்கக்கூடிய ப அப்படிங்கிற எழுத்து இருக்கு இல்லையா, அந்த வடிவத்தில் இருக்குது. இதில் என்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு சமையல் பண்ணுறதுக்கும் அங்கே பாத்திரங்களை புழங்குறதுக்கும் எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுருக்கிறேன். ஓரளவு இங்கே இடைஞ்சல் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். இங்கே தான் சிங்க் இருக்குது. அந்த இடத்துல அந்த கார்னரில் தான் சமையல் பண்ணதெல்லாம் வைப்பேன். இன்றைக்கி ஒரு பாத்திரம் தான் இருக்குது, மற்றதெல்லாம் காலி ஆயிடுச்சு. இதுதான் இங்கே தனியாக மிக்சிக்காக செப்பரேட்டாக வச்சுருக்குது. அந்த ஷெல்ஃபை பிரிச்சுருக்கோம். என்னுடைய ஃபுட் ப்ராசஸர் வச்சுருக்கிறேன். பழைய மிக்சியும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஃபுட் ப்ராசஸரில் உள்ள சின்ன ஜாரை இங்கே வச்சுருக்கிறேன். பழைய மிக்சியில் பெரிய ஜார் மட்டும்தான் ஒர்க் ஆகுது, அது இன்னொரு இடத்துல இருக்குது. இந்த கபர்டில் இருந்து நான் நிறைய அரைக்கும் போது எடுத்துப்பேன். பெரும்பாலும் எனக்கு கொஞ்சம் தான் அரைக்க வேண்டியிருக்கும், அதனால அதில் அரைச்சிக்கிறேன். இப்போ இட்லி பொடி அந்த மாதிரிலாம் நிறைய அரைக்கும் போது, குழம்பு பொடி அரைக்கும் போதெல்லாம் அந்த மிக்சி ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுது, நல்லா பவுடராக்கி தருது. அதனால் அதை நான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்புறம் இங்கே இந்த ஸ்டாண்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்டில் 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். இங்கே டம்ளர், இந்த கிளாஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. அந்த கார்னரில் இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கல்ல, அந்த நியூஸ் பேப்பர் இங்கே டாப்பில் விரிச்சிக்கிறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த டம்ளர்லாம் பெரிய டம்ளர், போனி இந்த மாதிரியெல்லாம் இங்கே மேலே வச்சுருக்கிறேன். சைடில் காஃபி டீ குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதில் கறி மசால், ஹோல் கறி மசால் வச்சுருக்கிறேன், முழுசாக உள்ளது. இது அஞ்சரை பெட்டி, எல்லாருக்கும் தெரியும். அதில் வழக்கம் போல் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இருக்குது. பொடிகள்லாம் நான் இதில் வைக்கிறது இல்லை, ஏன்னா என்ன தான் மூடி வச்சாலும் அப்பப்போ திறக்கும்போது காற்று படுங்கிறதுனால நான் பாட்டிலில் தான் வச்சுருக்கிறேன். இது அவ்வளவும் ஸ்கூப்பு அப்படின்னு பெரிய சைஸில் உள்ளது, அந்த ஜல்லடை இதெல்லாமே இதில் தான் வச்சுருக்கிறேன். இது நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம், அதனால். அதுவும் போக இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடியது. இது ஒரு ஜாரு, அந்த ஜாரில் மூடி பிஞ்சு போச்சு. அந்த ஜாரை இதெல்லாம் வைக்கிறதுக்காக நான் வச்சுருக்கிறேன். சப்பாத்தி கட்டை கூட அதில் தான் வச்சுருக்கிறேன். அப்புறம் கார்னரில் அந்த அப்பளம் பொரிக்கிற எண்ணெய் அது இருக்குது. இரும்பு சட்டி, அதை ஒரு பிளேட்டுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே வச்சுருக்கிறேன். எண்ணெய் கொட்டி அங்கே பிசு பிசுப்பு ஆகாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக. இது ஸ்பூன்ஸ்லாம் வைக்கிறதுக்கான சின்ன இது உலக்கு வச்சுருக்கிறேன். பொங்கலுக்காக நம்ம வீட்டில் சீதனமாக கொடுத்தது. அதில் பெரிய உலக்கு நம்ம அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டோம்ல, உள்ள டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். அப்போ தான் அது கெட்டு போகாது. ஈரம் இருக்காதுனாலும் டஸ்ட்டு ஏதாவது அதில் விழுந்துட்டு இருக்கும்ல, நம்ம க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்கிறதுக்கு அப்படி போட்டு வச்சுருக்கிறேன். இதில் பெரிய பெரிய இதெல்லாம் வச்சுருக்கிறேன். இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இதில் இடுக்கி, கத்திரிக்கோல், வடிகட்டி, அந்த உட்டன் கரண்டி இது எல்லாமே அதில் தான் இருக்குது. கத்தி எல்லாமே அதில் தான் இருக்குது. எனக்கு கைவாக இருக்குதுன்னு அப்படி வச்சுருக்கிறேன். இதில் எண்ணெயை ஒரு பிளேட்டில் வச்சு தான் வச்சுருக்கிறேன். அதுக்கு உள்ள பேப்பர் எதுவும் விரிக்கலை. சில நேரம் விரிச்சியும் வச்சுருப்பேன், இன்றைக்கி விரிக்கலை. இங்கே பாருங்கள், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் இது நெய் பாத்திரம். இந்த பாட்டிலில் தேங்காய் எண்ணெய் இருக்குது. ஸோ இந்த சின்ன இதில் நான் எண்ணெயை ஊற்றி வச்சு தோசைக்கு யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் இந்த சின்ன உரல் 2 வச்சுருக்கிறேன். ஒன்று பழசு, கொஞ்சம் பெருசாக வேணும்னு அது வாங்கினேன், ஆனாலும் பழசும் இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இதுதான் அரேஞ்ச்மெண்ட். சமையல் பண்ணும்போது இந்த லெஃப்ட் ஹேண்டால் டக்கு டக்குன்னு எடுத்து சமையல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இங்கே அரைச்சிப்பேன். ஸோ சமைக்கும்போது இந்த இடத்துல, இந்த எண்ணெய்க்கு நேராக அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏரியாவில் பேப்பர் விரிச்சுப்பேன். அப்போ தான் ஏதோ பொடி உப்பு ஏதாவது சிந்துனாலும்
நம்ம க்ளீன் பண்ண வசதியாக இருக்கும். இதில் இந்த கிளிப்பு வச்சுருக்கிறேன், இன்னும் 4-5 இருக்கும், அது கவரில் போட்டிருக்குது. ஏதாவது பொருள் தட்டி வச்சுட்டு அந்த இது மிச்சம் இருக்கும்போது அதில் கிளிப்பு வைக்கிறது. அந்த மஞ்சள் பாத்திரத்தில் உப்பு இருந்தது. இதிலெல்லாம் வரிசையாக பொடிகள் தான். ப்ளூ கலர் மூடி உள்ளது கறி மசால், அதுக்கப்புறம் உள்ளது ரசப்பொடி, சாம்பார் பொடி, மல்லிப்பொடி, வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் அந்த ஜாம் பாட்டிலில் சீரகப்பொடி, அதுக்கப்புறம் சீரகம் மிளகு எல்லாம் சேர்ந்த பொடி. அங்கே தான் லைட்டரும் வச்சுருக்கேன். இங்கே கத்திரி தொங்க போட்டிருக்கேன் வசதியாக இருக்குங்கிறதுக்காக எடுக்க. அதுக்கப்புறம் அந்த மெட்டல் வடிகட்டி வந்து எண்ணெய் ஏதாவது சூடாக வடிகட்டணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடானதை வடிகட்டுறதுக்கு அது உபயோகப்படும். இப்படி தான் இருக்குது. கீழே அந்த கபோர்டெலாம் கீழே இருக்குது. ட்ராயர் கபோர்டு எல்லாமே இந்த பக்கம் இருக்குது. இதில் தான் டஸ்ட்பின் இருக்கும், இந்த கடைசியில் உள்ளது. அந்த வென்டிலேஷனோடு இருக்குல்ல, அங்கே சிங்க்கு பக்கத்தில் அந்த மேட் விரித்து வச்சுருக்கிறேன். பாத்திரம் தேய்க்கும் போது தண்ணி எதையும் பட்டாலும் தொடச்சிக்க வசதியாக இருக்கும். நான் அதில் நின்று தான் பாத்திரம் தேய்க்கிறது. இந்த பக்கம் பாருங்கள், இந்த கார்னரில் இன்றைக்கி கொஞ்சம்தான் பாத்திரம் இருக்குது, இல்லாட்டி குக்கர் ஏதாவது இருக்கும் இந்த இடத்துல. இன்றைக்கி லெமன் ரைஸ் மட்டும்தான் மிச்சம். வச்ச காய் எல்லாம் கொடுத்து அனுப்புறதுக்கு கொஞ்சமாக இருந்த காய் வச்சு சமையல் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன். லெமன் ரைஸ் மட்டும்தான் மிச்சம் இருக்குது, ஒயிட் ரைஸ்லாம் இல்லை. அதுக்கு நான் ஏதாவது துவையல் ஏதாவது வச்சு சாப்பிட போகிறேன், இல்லைன்னா மிச்சர் இருக்குது அதை வச்சு சாப்பிட்டுப்பேன். இங்கே தான் வாட்டர் பியூரிஃபையரும் அங்கே தான் இருக்குது, வசதியாக இருக்கும் சமையலுக்கு. இந்த இடத்துல நான் சின்ன சின்ன ட்ரே வச்சுருக்கேன், பேஸ்கெட் மாதிரி வச்சுருக்கிறேன். அதில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருக்குது, இதில் சின்ன உள்ளி மட்டும் இருக்குது. பல்லாரி காலி, இன்னையோட காலி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த உலக்கு வச்சுருப்போம்ல அந்த மெஷர்மெண்ட்டுக்கு அது இருக்குது. சின்ன சின்ன டப்பாவும் இருக்குது, ஏதாவது வச்சுக்கலாம். அப்புறம் இதில் வெள்ளைப்பூடு இருக்குது. எல்லாமே காற்றோட்டமாக இருக்கணுங்கிறதுனால இப்படி வச்சுருக்குது வெளியில். இது வாட்டர் பியூரிஃபையர். இன்றைக்கி க்ளீன் பண்ணதுனால எல்லாம் இந்த மாதிரி ஒதுங்கி இருக்குது நல்லா. இதை பாருங்கள், இது முன்னாடி இந்த ஸ்க்ரப்பர் வைக்கிறதுக்காக ஒன்று அங்கே வச்சுருந்தோம் ஸ்டாண்டு, அது துருப்பிடிச்சு உடஞ்சி போச்சு. இப்போ கீழே தான் இருக்குது எல்லாம். அந்த லிக்யூடு எல்லாமே நான் எடுத்தேன்னா உள்ளே தான் இருக்கும், அப்பப்போ தான் எடுத்துப்பேன். இங்கே கிரைண்டரை இந்த பக்கம் வச்சுருக்குறோம். கிரைண்டர் கவர் கிழிஞ்சு போச்சு, இப்போது துணியை வச்சு தான் நான் மூடி வச்சுருக்கிறேன். அதாவது இந்த வீடு கட்டி 12 வருஷம் முடிய போகுது இந்த பொங்கல் வந்தால். ஏன்னா பொங்கலை ஒட்டி தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோம். இங்கே ஸ்க்ரீன் போட்டிருக்கேன் பாருங்கள், நல்ல வென்டிலேஷனோடு இருக்கக்கூடியது. சமையல் பண்ணும்போது திறந்து வச்சுப்பேன், அந்த ரூமை விட்டு நான் போன பிறகு மூடி வச்சுப்பேன். ஏன்னா இது வாசல் பக்கத்தில் இருக்குது கிச்சன். இது மூடி இருந்தால் இது வழியாக யார் வராங்கன்னு பார்த்துக்கலாம். இங்கே ஃப்ரிட்ஜ் இந்த பக்கம் இருக்குது. ஒரு நாள் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனும் போட்டு விட்றேன். அதை க்ளீன் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குது இப்போது. இது மேலே உள்ள கபர்டு. இது பழைய இது, இப்போ சிம்னி வந்துட்டதுனால அந்த இதை எடுத்துட்டோம். எக்ஸாஸ்ட் ஃபேனை ரிமூவ் பண்ணிட்டோம். அங்கே அந்த ஹோல் மட்டும் இருக்குது, அது வழியாக சன்லைட் இப்போ வருது. இதுதான் என்னுடைய ஆர்கனைசேஷன். இந்த பக்கம்தான் காயெல்லாம் வெட்டுவேன், இந்த சாப்பாடு வைக்கிறது அந்த சிங்க்குக்கு ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல. அங்கேயே பேப்பர் விரிச்சிப்பேன். இல்லாட்டி நான் அப்பப்போ அந்த காய்கள் கழிவுகளை பக்கத்தில் தானே எனக்கு டஸ்ட்பின் இருக்குது, அதனால டக்குன்னு கையில் எடுத்து அப்படியே போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இதுதான் வியூ, என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப் வியூ இதுதான். மேலே உள்ள கபோர்டெலாம் அப்படி இருக்குது. இங்கே டிரான்ஸ்பரண்ட்டாக 3 கபோர்டு இருக்குது. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி இருக்கிறது, சிம்னியை ஒட்டி இருக்கக்கூடியதுலாம் தானியம் வச்சுருக்கேன். இங்கேயும் ஒரு கபோர்டு கிளாஸ் போட்டு இருக்குது.
உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு குறிப்போடு நம்ம பார்க்கலாம். அடுத்ததில் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.